பி குட் நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து எல்லா கிரகங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. தமிழ் புத்தாண்டு உங்கள் லைஃப்பில் அத்தனை விதமான மாற்றங்களையும் கொடுக்க போகுது. இப்போ உங்களுடைய கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய ராசியின் அடிப்படையில் என்னென்ன முன்னேற்றம் உண்டு, என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்ப்புடன் இருக்கின்ற எல்லா விதமான விஷயங்களையும் நகர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுக்கணும். இதை முடிக்கணும், இதை முடித்தாதான் எனக்கு வெற்றி, இது கிடைக்கணும், இது கிடைச்சாதான் மகிழ்ச்சி, இது புரியணும், புரிஞ்சாதான் நிம்மதி அப்படிங்கிற இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு நடக்க போகுது என்பது உண்மை. எது கிடைக்கும்னு நினைக்கிங்களோ அது உறுதியாக தனுசு ராசிக்கு இந்த புத்தாண்டு முதல் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதற்கான பாதைகளை வழிவகுக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க? உதவியாக இருக்க போகிறாங்க. தமிழ் புத்தாண்டு என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாக உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்பட போகுது என்பது உண்மை. அதாவது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க. இந்த பக்கம் முடிவெடுக்கவா, அந்த பக்கம் முடிவெடுக்கவா, எந்த பக்கம் முடிவெடுத்தாலும் சில நேரங்களில் நிறைய ஏமாற்றத்தை சந்திக்கிறோமே, ஏன் இந்த ஏமாற்றம், ஏன் இந்த குழப்பம் அப்படின்னு பல கேள்விகளை உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிறீங்க. நல்லா யோசித்து பாருங்கள். நம்மளுடைய கடகராசிக்காரங்க மாதிரி தான் நீங்களும் பொதுவாகவே மற்றவங்களுடைய விஷயங்களில் அதிகமாக தலையிட்டு ஒரு குருவாக இருந்து செயல்படணுங்கிற எண்ணத்தில் தன்னைத்தானே தியாகம் செய்து பல இடங்களில் விரோதத்தையும் துரோகத்தையும் தான் சந்திச்சுக்கிருக்கீங்க. அந்த நிலை எப்போ மாறும் அப்படின்னு எதிர்பார்க்குற தனுசு ராசி அன்பர்களுக்கு உறுதியாக தமிழ் புத்தாண்டிலிருந்து ஆனி மாதத்திலிருந்து அற்புதமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஏற்றம் உறுதியாக உண்டு. வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், அல்லது வெளிநாடு இன்ப சுற்றுலா போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குற தனுசு ராசி அன்பர்களாகிய உங்களுடைய சூழ்நிலை உறுதியாக நிறைவேறும். உங்களுடைய சூழ்நிலையில் நிறைய பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனையெல்லாம் விலகி உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற போகுது அப்படிங்கிறது உண்மை. ஒரு தடவையாக ஃப்ளைட்டில் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற தனுசு ராசிக்காரங்க உறுதியாக இந்த வட்டம் என்ன பண்ண போகிறீங்க? வெளிநாடு யோகம் சொல்ல போகிறீர்கள் என்பது உண்மை. மேலும் குடும்ப உறவுகளில் ரொம்ப தடுமாற்றத்தை சந்திச்சுருக்கீங்க, நிறைய போராட்டத்தை சந்திச்சுருக்கீங்க. உங்களை நீங்கள் உண்மையானவங்க, நீங்கள் நேர்மையானவங்கன்னு சொல்லி உங்கள் பார்ட்னர்கிட்ட புரிய வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நீங்கள் ரியலாக இருக்கீங்க, நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, ஆனால் அவங்க உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்களை ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் நிறைய பிரச்சனையை எதிர்கொள்கிறீங்க. போதுமுடா சாமி அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கீங்க. ஸோ அந்த நிலை உங்களுக்கு மாறப்போம். இக்கட்டான சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலைமையில் அப்படியே மாறி ஒரு சந்தோஷமாக நீங்கள் இருக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்பட போகுது. அதேபோல் உங்களுடைய அப்பாவளி உறவுகள், அம்மாவளி உறவுகள் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு அதிகமான இன்னல்களை கொடுத்துருக்கலாம், இவ்வளோ நாட்களாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். உங்களை புரிஞ்சுக்கிறாமல் அவங்க எவ்வளவோ உங்களை கரிச்சு கொட்டியிருக்கலாம். ஆனால் நீங்கள் அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நீங்கள் வேண்டுவீங்க. என்னை எப்போதும் தனுசு ராசிக்காரங்க எப்பொழுதுமே தன்னை தாழ்த்தியவர்களையோ தன்னை வீழ்த்தியவர்களையோ தன்னை தாக்கியவர்கள் எக்காரணத்தை கொண்டு கெட்டும் போகக்கூடாது, அவங்களும் நல்லா இருக்கட்டும், நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு கும்பிடக்கூடிய நேர்கள் தான் நீங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை தாக்கியவர்கள், உங்களை தடுமாற்றத்தை உண்டு பண்ண அத்தனை அன்பர்களுமே உறுதியாக உங்கள்கிட்ட சரணடைவாங்க. உங்களுக்கு அவங்களுடைய எதிர்வினைகள் எல்லாமே காலியாக போகுது. அது உறவுகளாக இருக்கட்டும், நட்புகளாக இருக்கட்டும், அனைவருமே உங்களுடன் சேர்ந்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவி செய்வதற்கான பாக்கியம் உண்டு. கடன் பிரச்சனையில் ரொம்ப சிக்கி தவிக்கிறீங்கிறது தெரியும். அதுவும் இந்த தனுசு ராசி அன்பர்களில் பல அன்பர்கள் இந்த ஒரு வருடத்தில் நிறைய கடன் வாங்கிட்டீங்க.
அதிகமான கடன் வாங்கி சிக்கி தவிக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய பாக்கியம். ஸோ இனிமே தான் நம்முடைய தனுசு ராசிக்காரங்க நிம்மதி பெருமூச்சு விட்டு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல் அற்புதமாக சந்திக்கக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர்கள் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க வாழ்த்துகிறேன். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இனிமையான மகிழ்ச்சியான சந்தோஷம் அதிகமாக ஒரு பெருகக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. கிட்டத்தட்ட 7.5 வருஷமாக எல்லா விதமான வாழ்க்கையிலும் ஏமாற்றம், உறவுகளிடம் நட்புகளிடம் அன்பான பாசமான ஒரு நம்பிக்கக்கூடிய நபர்கள் கூட துரோகிகளாக மாறக்கூடிய நிலைமை மகர ராசி அன்பர்களுக்கு நடந்திருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனிமே தான் உங்கள் லைஃப்பில் எல்லா விதமான விஷயங்களிலும் மாற்றம் ஏற்பட போது. கிட்டத்தட்ட 12 வருடத்துக்கு பிறகு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து ஆணி மாதத்துக்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு டைரெக்டாக வரார். அவர் 7ஆம் இடத்துக்கு வருவது எல்லா விதமான கவலைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். மகர ராசிக்காரங்க உங்களை நீங்களே இனிமேல் உணர போகிறீங்க. மற்றவங்களுடைய வாழ்க்கைக்காக தன்னை தியாகம் செய்து மெழுகுவத்தியாக வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் என்ன பண்ண போகுது, 1000 வாட்ஸ் பல்ப்பு மாதிரி பிரகாசமாக இருக்கு. அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்கிறது உண்மை. பல முயற்சிகள் எடுத்துட்டீங்க, நீங்கள் எடுக்காத முயற்சி எதுவுமே கிடையாது. எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டோமா, எப்படியாவது ஒரு வெற்றி பெற்ற மாட்டோமா அப்படிங்கிற நிலைமையில் சிறு வயதிலிருந்து பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இன்னும் போராடி கொண்டிருக்க வேண்டிய நிலைமை இருக்கே அப்படின்னு மன வருத்தத்துடன் இருக்கின்ற மகர ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பான ஒரு வருடமாக, சிரமங்கள் இல்லாத ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது என்பது உண்மை. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறப்போகுது. உங்களை விட வயது குறைந்தவர்கள், உங்களை விட வயது மூத்தவர்கள் அனைவருமே உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. யார் யார் வீட்டிலலாம் சுப நிகழ்ச்சி நடக்கலைன்னு சொல்லி மகர ராசிக்காரங்களாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுடைய வீட்டில் உறுதியாக இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல் சுப நிகழ்ச்சி நடக்கும் என்பது உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா காதல் திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி காத்திருக்கின்ற மகர ராசி என்பவர்களுக்கு காதலில் பல போராட்டத்தை பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிற மகர ராசி அன்பர்களுக்கு மகத்துவமான வருடம். இவ்வளோ நாட்களாக பல போலியான காதலுடன் பயணிச்சிங்க. இனிமேல் உண்மையான நட்புகளுடன், உண்மையான அன்புகளுடன், உண்மையான காதலுடன் பயணிக்கக்கூடிய காலம். உங்களை எப்படி சுரண்டி சாப்பிடலாம், எப்படி உங்கள்கிட்டருந்து பணத்தை பிடுங்கலாம், எப்படி உங்கள்கிட்டருந்து நகையை எடுக்கலாம் அப்படி யோசித்து பழகின உறவுகள் எல்லாமே விலகிடுவாங்க. உண்மையான பாசம், உண்மையான அன்பு வைத்தவர்கள் மட்டுமே இந்த புத்தாண்டு முதல் உங்கள் கூட பயணிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இனிமேல் உங்களுக்காக நீங்கள் வாழ போகிறீங்க. உங்கள் மேலே அக்கறை செலுத்து. உங்கள் லைஃப் ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் மகர ராசி என்பர்களில் யாரெல்லாம் சொந்த தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அல்லது சொந்த தொழில் நடத்திக்கிருக்கீங்களோ அவர்கள் அனைவருக்குமே அமோகமான வெற்றி உண்டு. புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டு. புதிய வாழ்க்கை துணை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல இன்னல்களை சகித்து கொண்டு வாழக்கூடிய நிலைமையில் எப்படியாச்சும் வேறு நல்ல ஒரு லைஃப் கிடச்சிடாதான்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா 2வது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு உறுதியாக 2வது திருமண பாக்கியம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், வாய்ப்புகள், கிரகங்கள் கொடுக்க போகுது என்பது உண்மை. எல்லா விதமான போராட்டத்திலிருந்தும் நிம்மதியான பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு லைஃப் வரப்போகுது. இந்த உடம்புல உயிர் மட்டும்தான் மிச்சம்னு நிறைய மகர ராசிக்காரங்க கவலைப்பட்டுக்கிருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க உறுதியாக கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்கள் போட்ட நேரத்திலிருந்து உங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றம் உண்டு. மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன், மிகப்பெரிய ஒரு ஆத்மாத்மான வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. எல்லா புகழும் உங்கள் ஒருவருக்கே என சொல்லக்கூடிய அளவுக்கு நவ கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வாழ்க்கையில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கொடுப்பார்கள் என்பதை
உறுதியாக சொல்லலாம்.